ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி குரூப் டியோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th இல்லைன்னா ஐடிஐயா அப்படிங்கிற மாதிரி கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இதோட ஹியரிங் பாத்தீங்கன்னா 22/8/2025 சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு தான் அந்த ஹியரிங் வந்து நடந்துச்சு. இதுல வந்து ஃபைனலா ஜட்ஜ்மெண்ட் எதுவுமே சொல்லல. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த ஹியரிங் எப்போ அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. நீங்களே கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணி பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து கேட் கிட்ட இருந்துச்சு. கேட் கிட்ட இருந்து எங்க மாத்துனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு மாத்துனாங்க. அதுக்கப்புறம் ஹைகோர்ட் கையில இருந்து மறுபடியும் இப்ப யாருக்கு போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட் கைக்கு போயிருக்கு. ஸோ 22/8/2025 இவங்க ஹியரிங் வந்து கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு நடந்த ஹியரிங்ல பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல. அடுத்த ஹியரிங் எப்போ அப்படிங்கறத மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ஹியரிங் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/9/2025 வந்து அடுத்த ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த டேட் வந்து என்ன சொல்லுவாங்க, அடுத்த ஹியரிங்ல நாங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி மாத்துவாங்க. இன்னும் ஃபைனலா 10th தான் குவாலிபிகேஷன் இல்ல ஐடிஐ தான் குவாலிபிகேஷன் ஜட்ஜ்மெண்ட் எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த கோர்ட் கேஸ் பத்தி நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ இருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து வாட்ஸ்அப்ல மேம் இன்னைக்கு வந்து என்னாச்சு, இன்னைக்கு அப்டேட் என்னாச்சு, இன்னைக்கு நடந்த ஹியரிங்ல ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டாங்களா, 10th தான் குவாலிபிகேஷனா இல்ல ஐடிஐ தான் குவாலிபிகேஷனா அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிருக்கேன். மற்ற டீடைல்ஸ் எதுவுமே தேவையில்ல. இது ஒரு பெரிய பிடிஎஃபா டவுன்லோட் ஆயிடுச்சு. நமக்கு தேவையானது இது மட்டும்தான். ஓகே, ஒண்ணு நமக்கு தேவையானது ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா என்ன ஜட்ஜ்மெண்ட், 10th ஐடிஐயா, இதுதான் தேவை. அப்படி இல்லைன்னா அடுத்த ஹியரிங் சொல்லியிருக்காங்களா, அப்போ செப்டம்பர் 1ஆம் தேதி என்னங்கிறத நமக்கு சொல்லுவாங்க. குவாலிபிகேஷன் வந்து 10th ஐடிஐயா அப்படிங்கறத சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும். பட் இந்த இயர் எண்டுக்குள்ள உங்களுக்கு குரூப் டி எக்ஸாம் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால எக்ஸாமுக்கு கரெக்டா எப்படியும் ஒரு 60 டேஸ்க்கு மேலேயே டைம் இருக்கு. நீங்க இன்னும் குரூப் டிக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் 2.0 வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? இது வரைக்கும் ஒரு 7 பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி 7 பேட்சுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இப்போ ஃபைனல் செலக்ஷன் பேட்ச் 2.0 வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாமே படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்ட் ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுங்க. ஃபுல் டெஸ்ட், சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. ஃபுல் டெஸ்ட் எடுக்கும் போது ஏதாவது ஒரு டாபிக்ல மட்டும் மார்க் மிஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு மட்டும் சாப்டர் டெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, ஏதாவது ஒரு செக்ஷன்ல வீக்கா இருக்கீங்கன்னா அந்த செக்ஷனுக்கு மட்டும் செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. உங்களோட ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 70க்கு மேல கொண்டு வர மாதிரி வச்சுக்கோங்க. கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 65 to 70 இந்த ரேஞ்சில தான் இருக்கும். நீங்க ஸ்கோர் பண்ணும்போதே ஒரு 70க்கு மேல இன்னும் கொஞ்சம் எய்ம் பண்ணி ஒரு டாப்பரா 85 இந்த ரேஞ்சில எல்லாம் கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க தான் டாப்பரே. நீங்க வந்து சேஃப் சோன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போதைக்கு ஒரு 70 கிட்ட ஃபர்ஸ்ட் கொண்டு வாங்க. 70 கிட்ட கொண்டு வந்த ஸ்டூடெண்ட் அப்படியே படிப்படியா 75, 80, 85 இந்த ரேஞ்சில வந்து ஸ்கோரை கொண்டு போங்க. ஸோ ரிப்பீட்டடா என்ன பண்ணுங்க, மேக்ஸ், ரீசனிங் எல்லாத்தையுமே பிராக்டிஸ் பண்ணுங்க. ரீசனிங்க்கும் மேக்ஸுக்கும் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஜென்ரல் அவேர்னஸ்ல முக்கியமானது எல்லாத்தையுமே அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே திருப்பி 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 படிங்க. கரண்ட் அஃபேர் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதே மாதிரி சயின்ஸ்ல பிசிக்ஸ்ல வந்து ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸும் படிக்கணும், தியரி கொஸ்டின்ஸும் படிக்கணும். கெமிஸ்ட்ரிலயும் அதே மாதிரிதான், பயாலஜிலயும் அதே மாதிரி A to Z எல்லாத்தையுமே படிச்சிருங்க. குரூப் டில சிங்கிள் எக்ஸாம் தான், ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். இதுல நம்ம கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா பிஇடிக்கு கூப்பிடுவாங்க. இதுலயும் குவாலிஃபை ஆகிட்டோம் அப்படின்னா ஃபைனலா டிவி அண்ட் மெடிக்கல் இருக்கும். அதே இது சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா இந்த சிபிடில மட்டும் நீங்க ஸ்கோர் பண்ணா போதுமானது. மற்ற ஸ்டூடெண்ட்டை விட உங்களுக்கு கட் ஆஃப் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 70 வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 தான் இருக்கும். அதாவது நார்மலா எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை விட சிசிஏ கேண்டிடேட்டுக்கு கட் ஆஃப் வந்து அதுல பாதி தான் இருக்கும். போன டைம் பாத்தீங்க அப்படின்னா சிசிஏ கேண்டிடேட்டுக்கு 15ல இருந்து 20 மார்க் இவ்வளவு எடுத்தவங்களே பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டாங்க. இந்த டைம் வந்து நாம ஒரு 50 கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சிசிஏ கேண்டிடேட்டுக்கு. போன தடவை சிசிஏ கேண்டிடேட் வந்து படிக்காம போய் எக்ஸாம் எழுதுனாங்க. இந்த டைம் சிசிஏ கேண்டிடேட்டும் மற்ற கேண்டிடேட்டுக்கு ஈக்குவலா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? சோ அதனால நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு உங்களோட லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஏதாவது டாபிக் முடிக்கலன்னா அந்த டாபிக்கை ரிவைஸ் பண்ணுங்க. ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுங்க. அடுத்த ஹியரிங் வந்து செப்டம்பர் 1ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. சோ இதுல நமக்கு ஒரு அப்டேட் வந்து கிடைக்கும். ஓகே, சோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க. அதே மாதிரி எங்க படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2025 குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் வருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். டிசம்பர் 2025 இல்லைன்னா ஜனவரி 2026ல அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்த என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் அண்ட் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் எப்போ வரும்னா அக்டோபர் 2025க்குள்ள அடுத்த நோட்டிபிகேஷன் வந்துடும். இது எல்லாமே நமக்கு 2024 கேலண்டர்லயே சொல்லிட்டாங்க.
ஸோ அடுத்தடுத்தும் நோட்டிபிகேஷன்ஸ் வரப்போது, வந்த நோட்டிபிகேஷனுக்கு கூடிய சீக்கிரத்துல எக்ஸாம் வச்சிருவாங்க. குரூப் டிக்கு மிஞ்சி போனா இன்னொரு 60 டேஸ்ல நாம வந்து எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? டிசம்பருக்குள்ள குரூப் டிக்கான எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்படிதான் இந்த ஹியரிங் வந்து மாத்தி இது பண்ணாலும் எப்படினாலும் ஒரு டேட்ல வந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்லிருவாங்க. ஓகேவா? சோ நம்ம எதிர்பார்க்காம இருக்கக்கூடிய ஒரு டேட்ல ஜட்ஜ்மெண்ட் வந்துரும். ஜட்ஜ்மெண்ட் வந்து அடுத்த நாளும் ரயில்வேல இருந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. ஓகேவா? சோ இன்னொரு கன்ஃபியூஷனும் உங்களுக்கு வேண்டாம். குவாலிபிகேஷன் ஐடிஐயா மாத்திட்டா என்ன பண்ணங்க கூடிய கன்ஃபியூஷன் வேண்டாம். இந்த டைம் குவாலிபிகேஷன் மாத்த முடியாது. மாத்துனாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய இதாகிரும். ஓகேவா? சோ பெரிய ப்ராசஸா இருக்கும். அது ஒரு பெரிய சிக்கல் ஆகிரும். ஓகே, இந்த டைம் ஏன்னா அப்ளிகேஷன் வந்துருச்சு, எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு, எக்ஸாம் டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே மாறினாலும் நெக்ஸ்ட் டைம் தான் ஐடிஐயா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கே தவிர, இந்த டைம் பாத்தீங்கன்னா 10th தான் குவாலிபிகேஷன் இருக்கும். இந்த டைம் கிடைச்சிருக்கிறது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினைச்சிட்டு படிக்க ஆரம்பிங்க. இன்னும் படிக்க ஆரம்பிக்காதவங்க ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் 2.0 மிஸ் பண்ணிடாம இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரி வீக் சாட்டர்டே இதுல டெஸ்ட் இருக்கும். என்ன படிக்கணுமோ அதுக்கான கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், எம்டிஎஸ் டெஸ்ட் பேட்ச், சிஏபிடிஎஃப் கோர்ஸுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகிரும். இன்னைக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ குரூப் டியோட ஃபைனல் பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நம்ம வந்து ஃபைனல் செலெக்ஷன் பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஒரே கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அதுக்கான தனித்தனி பேட்சஸ் வந்து கொடுத்துருப்போம். நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்கெண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே இது எனக்கு 1 இயருக்கு மட்டும் கிளாஸஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 399 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 இருக்கும். டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயருக்கு 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? நாளைக்கு எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து சொல்லியிருக்கோம். நாளைக்கு ஈவினிங் 6 o'clock நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து நடக்க போகுது. ஸோ எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. ஓகே, நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் திருப்பியும் சொல்றேன், இந்த டைம் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் மாறாது. வந்த நோட்டிபிகேஷன் அப்படியே தான் இருக்கும். அப்படியே மாறினாலும் அடுத்து வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ல தான் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டைம் கிடைச்சிருக்க வாய்ப்பை மிஸ் பண்ணிடாம அப்படியே உள்ள போற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ நல்லா படிங்க. ஓகேவா? ஸோ ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுங்க, டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? சோ கண்டிப்பா முடியும். சிலபஸே அவ்வளவுதான் இருக்கு. மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ். சோ நீங்க படிக்கணும். ஓகே, சோ படிங்க. கண்டிப்பா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, சோ திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். இப்ப நடந்து முடிஞ்ச என்டிபிசில கேட்ட எல்லா கொஸ்டினுமே வீடியோவா கொடுத்திருக்கோம். சோ அந்த கொஸ்டின்ஸும் நம்ம பிளேலிஸ்ட்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகேவா? அந்த கொஸ்டின்ஸும் படிங்க. அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க முந்தின ஷிஃப்டோட அனாலிசிஸ் எல்லாமே பார்த்துட்டு போங்க. எல்லாமே யூடியூப்லயும் ப்ரொவைட் பண்ணிட்டோம். அதே மாதிரி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணுங்க. சக்சஸ் உங்களுக்கு தான். ஓகே, தேங்க்யூ.